குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல அடுத்த சம் 9th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது திட்ட வடிவத்தில் நம்ம கண்டுபிடிக்கணுன்றாங்க. கொடுத்துருக்கிறது எந்த ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 பவர் எக்ஸ்பனன்ட் ஃபார்ம், அடுக்கு விதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த கான்செப்ட்டில் கொடுத்துட்டு இதை நம்ம நார்மல் டெசிமல் நம்பராவோ இல்லை நார்மல் நம்பராவோ எப்படி எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி மைனஸ் வந்ததுனாலே கண்டிப்பாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ, அதாவது தசம வடிவத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு போட்டு போடுறதுன்றது ஓகே, பட் ஸ்டெப்பு போட்டால் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் நான் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு டைரெக்டாக ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது கொஸ்டினை கரெக்டாக எடுத்து எழுதிட்டு இந்த 10 பார்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு ப்ராக்கெட்டை கவர் பண்ணிடணும். ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 × 10 power 3. ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 10 பார் அல்லது அந்த 2 × அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு ப்ராக்கெட் போடணும். ப்ளஸ் தனியாக வெளியே தெரியணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட்டை போடுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுத போகிறோம். பவரில் ஆர்டர் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். 4, அதாவது நீங்கள் எதுக்கு செக் பண்ணணும், 10 பவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிடலாம். ஸோ எதெல்லாம் 10 பவர்னு இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி 1 இருந்தாலும் சரி அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ண டிஜிட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறீங்க. அதாவது டிசெண்டிங் ஆர்டர், இறங்கு வரிசையில் கரெக்டாக இருக்குதா, இந்த இடத்துல டிசெண்டிங்லேயும் இந்த இடத்துல அசெண்டிங்லேயும் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாசிட்டிவாக பார்க்கும்போது இறங்கிக்கிட்டே வரணும், நம்பர் கம்மியாகிக்கிட்டே வரணும். 4க்கு அடுத்தது 3, 3க்கு அடுத்தது 2, 2க்கு அடுத்தது 1, 1க்கு அடுத்தது ஆக்சுவலாக 0 இருக்கணும். 0ன்னா என்ன அர்த்தம், 10 பவர் 0 இருக்குதுன்னு அர்த்தமா, அப்படின்னா அதை 1ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஆர்டர் கரெக்டாக இருக்கிறதுனால முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்துடுது, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எல்லாமே ஆர்டர் கரெக்டாக இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எதெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் வருதோ அந்த நம்பரை அப்படியே லைனாக எடுத்து எழுதிடுங்க. ஸோ 8, அடுத்தது 7, அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 போட்டாச்சா. இப்போது இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நம்பர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா மைனஸில் போகுது. அப்போ மைனஸில் போகுதுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை வச்சு ப்ரொசீட் பண்ணணும். பாயிண்ட்டை வச்சுருங்க. இப்போது ஆக்சுவலாக ஸ்டார்டிங் மைனஸில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் போகணும், அதாவது ஏறிக்கிட்டே வரணும் நம்பர். அப்போது உங்களுக்கு என்ன வரணும், இங்கே ஃபஸ்ட்டு 10 பவர் -1, 1 ஆரம்பித்த பிறகு தான் 2 வரணும். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, 1 கிடையாது. ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ஸோ நம்பர் மிஸ் ஆகிறதுல நான் சும்மா ஒரு டிக்கோ அல்ல ஒரு மார்க்கோ பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இங்கே 1 வரணும், ஆனால் இந்த இடத்துல இல்லை, ஒரு 0ன்ற மாதிரி ஒரு நம்பரை போட்டுக்கணும். இங்கே 2 இருக்குது, அடுத்தது ஆக்சுவலாக என்ன வரணும், -2னா -3ன்னு வரணும், அந்த இடத்துல இல்லை, -4 இருக்குது. இதோட நம்பர் எதுவும் கண்டினியூ ஆகலை. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ பாயிண்ட் வச்சுட்டேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் எதில் தான் வரணும்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் -1ன்னு வரணும், ஆனால் அந்த நம்பர் இல்லை. அதனால் நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ இந்த இடத்துல 0 போட்டோங்களா. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்து எழுதக்கூடாது, இந்த நம்பர் எதால் மல்டிப்ளை ஆகுதோ அதை தான் எடுத்து எழுதணும். அடுத்தது 10 பவர் -2க்கு அப்புறமா என்ன வரணும், 10 பவர் -3 இருக்குதுங்களா. இங்கே 10 பவர் -4 தான் இருக்குதே தவிர 10 பவர் -3 இல்லை. இல்லாத இடத்துல நீங்கள் 0ன்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 பவர் -4 இருக்கிறதுனால அது எந்த நம்பரோட மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஓட மல்டிப்ளை ஆகுது. ஸோ இந்த இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவ எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,652.0407. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் அதே கான்செப்ட் தான். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத முதல்ல ப்ராக்கெட்டாக மாற்றிக்கும். ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டு, அடுத்தது இங்கே, அடுத்தது லாஸ்ட்டில் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் இருக்குது. முதல்ல இதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவர் பாசிட்டிவில் எப்படி சொன்னேன் நான், பவர் எப்படி இருக்கணும், அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரணும். ஸோ ஸ்டார்டிங் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் ஆர்டராக கம்மியாகிக்கிட்டே வரணும். இங்கே 3 இருக்குதுங்களா, ஆக்சுவலாக 3க்கு அப்புறம் என்ன இருக்கணும்னா 2, ஆனால் இங்கே என்ன இல்லை, 2 இல்லை. அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக 0 வரும். 2க்கு அடுத்தது என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே வரணும். 1க்கு அடுத்தது என்ன வரணும்னா 0ன்னு வரலாம் அல்லது ×1ன்னு வரலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மிஸ் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3க்கு அடுத்தது 2 வரணும், 2க்கு அடுத்தது 1 வரணும், 1க்கு அடுத்தது 0, அதாவது 10 பவர் 0ன்னு வரலாம் அல்லது 1ன்னு வரலாம். அந்த மாதிரி இங்கே இருக்குதா, இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்தது என்ன ஆரம்பிச்சிருச்சு, நெகட்டிவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த இடத்துல சும்மா ஒரு 0ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். இங்கே நெகட்டிவ் பவர் எப்படி இருக்கணும்னு சொன்னேன், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது -1, அப்போ அடுத்தது என்ன வரணும், -2 வரணும். இங்கே என்ன இருக்குது -3. ஸோ அப்போ -2 இல்லாததுனால இந்த நம்பரை போட்டுட்டு 0 போட்ட பிறகு தான் அடுத்த நம்பர் போடணும். ஸோ -1 -2 இல்லை, அதுக்கு பதிலாக 0. ஸோ 10 பவர் -3 இருக்குது. ஸோ இதோட சம் ஓவர். ஸோ இதை எப்படி நம்ம டைரெக்டாக எடுத்து எழுதலாம் அப்படின்றத பாருங்கள்.
ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த 10 பார் இருக்கிறத கம்பேரிசனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் எழுதக்கூடிய நம்பர் எதை தான் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த நம்பரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன இருக்குது 5. இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டே அனலைஸ் பண்ணி போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் டைரெக்டாகவே எடுத்து எழுதலாம். இந்த இடத்துல ஒரு டேர்ம் மிஸ் ஆகிறதுனால, தட் இஸ் 10 part 2 மிஸ் ஆகிறதுனால 0 வந்துடும். அடுத்தது இங்கே கரெக்டாக இருக்கிறதுனால இந்த நம்பர் அவசரப்பட்டு இதை எழுதிடாதீங்க, இது வெறும் கம்பேரிசனுக்காக தான். ஸோ கம்பேரிசன் அண்டர்லைன் பண்ணதை விட்டுட்டு எது அண்டர்லைன் ஆகலையோ அதை எடுத்து எழுதிக்கங்க. ஸோ இது வேணும்னா இதுக்கு ஒரு மார்க் மாதிரி டிக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, ஸோ 0 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்டை வச்சுக்கணும். ஸோ பாயிண்ட்டை வச்சாச்சு. இங்கே என்ன இருக்குது 5. அடுத்தது ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது, அதனால் 0 போட்டுக்கிறோம். இந்த இடத்துல நெகட்டிவ் டேர்ம் இருக்கிறதுனால இதுவும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் வரும். ஸோ அந்த நம்பரை விட்டுருங்க, அண்டர்லைன் பண்ணாத நம்பரை எடுத்து எழுதணும். ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5050.505. இதுதான் இந்த செகண்ட் சம்முடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், திட்ட வடிவம். தேர்ட் சப்டிவிஷன் இன்னும் ரொம்ப சிம்பிள். இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளமே கிடையாது. 2.5 × 10⁻11. இது எப்படி எடுத்து எழுதலாம்? ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பவராக இருந்ததுன்னா இங்கே 10 பவரில் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் எத்தனை டைம்ஸ் இருக்குதோ அத்தனை ஜீரோஸை பின்னாடி போடணும். விச் மீன்ஸ் பவர் பாசிட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜீரோஸை எங்கே ஆட் பண்ணணும்னா பின்னாடி ஆட் பண்ணணும், அதாவது நம்பருக்கு பின்னாடி. அதே நெகட்டிவில் பவர் இருக்குதுன்னா நீங்கள் அந்த 10⁻−11 என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீரோஸை 11 ஜீரோவை ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணணும். இதே +11 நம்பருக்கு பின்னாடி ஆட் பண்ணுவீங்க, அதாவது 5க்கு பின்னாடி ஆட் பண்ணுவீங்க. -11 2க்கு முன்னாடி எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும்? 11 ஜீரோஸ் ஆட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கப்புறமா நம்ம பாயிண்ட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும்? 10⁻−11 நீங்கள் 10 ஆட் பண்ணக்கூடாது, ஜீரோவை தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 11 ஜீரோ ஆட் பண்ணணும். நெகட்டிவில் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டோமா? இப்போ இங்கே இருக்கிற நம்பரை பாயிண்ட் இல்லாமல் வச்சு எடுத்து எழுதணும். ஓகேங்களா? பாயிண்ட் இல்லாமல் எடுத்து எழுதணும். இப்போது மைனஸில் பவர் இருந்ததுன்னா உங்கள் பாயிண்ட்டு நீங்கள் எங்கே ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கிறீங்க? ஃப்ரண்ட்டில் தானே ஆட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும்னா ஃப்ரண்ட்டில் தான் மூவ் ஆகும். எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் ஆகும்னா 11 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் ஆகும். அதே ப்ளஸில் இருந்ததுன்னா நீங்கள் பாயிண்ட் எங்கே ஆட் பண்ணுவீங்க? பின்னாடி தான் ஆட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் பாயிண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 11 டிஜிட்ஸ் பின்னாடி மூவ் ஆகும். இப்போது உங்களுடைய கொஸ்டினில் ஒரிஜினல் பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ரைட்டுங்களா? சும்மா சின்னதாக லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இங்கிருந்து 11 டிஜிட்ஸ் முன்னாடி கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. ஸோ அப்போ உங்களுடைய பாயிண்ட் எங்கே இருக்கும்? இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் எங்கள் திரும்ப ரிப்பிட்டேஷன் மோடில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 0 பாயிண்ட். அப்போது 11 ஜீரோவில் ஒரு ஜீரோக்கு பாயிண்ட் வச்சிட்டோம். மீதி எத்தனை ஜீரோஸ் இருக்குது பாருங்கள்? 2 4 6 8 10 10 ஜீரோஸ் போட்டுடலாமா? ஸோ 2 4 6 8 10 2 போட்டுட்டு 5 போடணும். 2.5 போடக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் இவ்வளவு தான். ஸோ மேக்ஸ் புரியணும்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.